அவசரகால சட்டம் மீண்டும் புதுப்பிக்கின்ற விவாதம் நடைபெற்று கொண்டு இருக்கின்ற அந்த சூழலில் எங்களை பொறுத்தமட்டிலே தமிழீழ விடுதலை இயக்கத்தை பொறுத்தமட்டிலே ஜனநாயக தேசிய கூட்டமைப்பை பொறுத்தமட்டிலே இந்த அவசரகால சட்டம் தொடர்ச்சியாக அது எந்த காலத்தில் வந்தாலும் அதை எதிர்க்கும். நிச்சயமாக இது பொதுவாக ஆர்ப்பாட்டங்கள் மக்கள் செய்கின்ற போது இந்த அடக்குமுறையை பயன்படுத்த வாய்ப்புகள் கூட இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு அதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகின்றோம். அது மட்டுமல்ல, குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே, இந்த உயிர்த்த ஞாயிறு அடுத்த 2 மணிக்கு பிறகு உயிர்த்த ஞாயிறு சம்பந்தமான விவாதம் நடைபெற இருப்பதால் என்னுடைய கருத்தையும் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையிலே இந்த உயிர்த்த ஞாயிறு சம்பந்தமாக அரசு எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளுக்கும் எங்களுடைய ஆதரவு நிச்சயமாக இருக்கும் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். பல சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த உயிர்த்த ஞாயிறு மரித்தவர்களுக்கான அந்த ஆத்துமாக்களுக்கான ஒரு விடிவை கொடுக்க வேண்டுமாக இருந்தால் இந்த சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். அதற்கு எங்களுடைய ஆதரவு என்றைக்கும் இருக்கும் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இந்த ஊழலுக்கு எதிரான போதைவஸ்துக்கு எதிரான அரசு மிக துரிதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையிலே இதற்கு உறுதுணையாக இருக்கின்ற அத்தனை பேருக்கும் எங்களுடைய பாராட்டை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விடயங்களிலே நாங்கள் அரசாங்கம் செய்கிற தவறுகளை அல்லது அரசாங்கம் செய்கிற முக்கியமான விடயங்களிலே பிரச்சனைகள் இருந்தால் நாங்கள் அதை சுட்டி காட்டுவோம். ஆனால் இப்படியான விடயங்களிலே நாங்கள் ஆதரவளிப்பதற்கு தயங்க மாட்டோம் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, குழுக்களின் தவிசாளர் அவர்களே, இந்த உயர்தர பரீட்சையிலே மன்னார் மாவட்டத்திலே முதலிடத்தை வகித்த எங்களுடைய பாடசாலைகளும் அந்த மாணவ செல்வங்களுக்கும் இந்த உயர்நிலையர் சபையிலே பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த விடயம் சம்பந்தமாக உயிரியல் விஞ்ஞான பிரிவிற்கு சால்ஸ் சென்ட் சேவியர் கொலச்சியிலே முதலாவது இடத்தை பெற்றிருக்கிறார். வர்த்தக பிரிவு டிரோசன் துதர்சன் இழுப்பக்கடவை தமிழ் மகாவித்தியாலயத்தை சார்ந்து அங்கே முதலாவது இடத்தை பெற்றிருக்கிறார். பௌதிக விஞ்ஞானம் பெரிய பண்டு விரிச்சான் வித்தியாலயத்திலே குளோரன்ஸ் என்ற மாணவன் முதலாவது இடத்தையும், கலைப்பிரிவு சுதரசனி முருங்கன் மகாவித்தியாலயத்தையும், விஞ்ஞான பிரிவிலே சிவலோகநாதன் கருணிகா அடம்பன் மகாவித்தியாலயத்தையும் முதலாவது இடத்தையும் 2வது இடத்தையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். எங்களை பொறுத்த மட்டிலே இந்த பாடசாலை அதிபர் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கல்வி திணைக்களத்துக்கும் நாங்கள் பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் விஞ்ஞானம் கணிதம் பாடசாலைகளிலே ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருந்தாலும் கூட அந்த விடயத்திலே அவர்கள் முனைப்போடு எங்களுடைய மாவட்டத்தை முன்னிறுப்பு படுத்திருக்கிறார்கள். முல்லைத்தீவு வவுனியா போன்ற பிரதேசங்களிலும் எங்களுடைய வன்னி மாவட்டத்திலும் நல்ல பெறுபர்களை பெற்றிருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்றைய தினம் ஜனாதிபதி தலைமையிலே நடந்த கூட்டத்திலே முள்ளிக்குளம் சம்பந்தமாக அவர்களுடைய காணி, அவர்களுடைய வயல் காணி போன்ற விடயங்களை நாங்கள் கதைத்த போது ஜனாதிபதி அவர்கள் அதில் அக்கறையோடு அதை மீட்டு கொடுக்கின்ற வகையிலே கடற்படையோடு பேசுகின்ற போது அது துரிதமான முயற்சி எடுத்து அதிலே சில இடங்களை விடுவதாக கடற்படை சொல்லியிருக்கிறது. அந்த வகையிலே இது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இன்னும் பல இடங்கள் மன்னார் மாவட்டத்திலே கூடுதலாக தேவாலயங்கள், எங்களுடைய பிஷப்புக்கு சொந்தமான காணிகள் அத்தனையும் விடுவிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதைவிட குழுக்களின் தவிசாளர் அவர்களே, மன்னார் மாவட்டத்திலே கூடுதலாக இந்த இயற்கை அனர்த்தத்தால் மண் இயற்கையாகவே வந்து குமிந்திருக்கிறது. ஆனால் மன்னார் மாவட்ட மக்களுக்கு 75,000
ரூபாய்க்கு மண் வழங்கப்படுகிறது. இயற்கையே மண்ணை தந்திருக்கிறது. அந்த மண்ணை 75,000 ரூபாய்க்கு மன்னாரிலே எடுத்து விற்பதற்கான ஒரு முயற்சியை இன்றைக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மண் மாவியாக்களிடம் அந்த மண்கள் போகாமல் அதை பிரதேச செயலகங்களுக்கு ஒப்படைத்து குறைந்த விலையில் 50,000 ரூபாய்க்கு அதை கொடுப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆலோசனையை நான் சொல்வது மட்டுமில்லாமல் இந்த 2 விளையாட்டு மைதானங்கள் எங்களுடைய அமைச்சர் அவர்கள் வந்து தன்னுடைய பார்வையை செலுத்தியிருந்தார்கள். ஒரு நிமிஷம். சென்ட் லூசியாஸ் விளையாட்டு மைதானம், சென்ட் ஜோசப் விளையாட்டு மைதானம் இது ஊழல் நிறைந்திருக்கிறது. போன அரசாங்கத்தின் காலத்திலே இந்த வேலை திட்டங்கள் களவாடப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு முடிவான நிலையிலும் அது இருக்கவில்லை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். ஆகவே இந்த விடயத்திலே உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு அடுத்தது ஒரு கோரிக்கையாக எங்களுடைய பாராளுமன்ற அமைச்சர்களிடம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். தயவு செய்து பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலேயும் தமிழ் இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் முயற்சிக்க வேண்டும். என்றால் கடந்த காலங்களில் போரை சாட்டி இந்த இளைஞர் யுவதிகளுக்கு வாய்ப்புகள் மறக்கப்பட்டது. ஆகவே இந்த விடயத்திலே அரசாங்கம் இங்கே தமிழ் இளைஞர் யுவதிகளுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் இந்த பாராளுமன்றத்திலே என்று சொல்லி கேட்டுக்கொண்டு மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.